கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், மண்முனைப்பற்று பிரதேச செயலகம் மற்றும் ஆரையம்பதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஆகியன இணைந்து நடாத்திய பௌர்ணமி கலை நிகழ்வு ஆரையம்பதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய முன்றலில் இன்று திங்கட்கிழமை 6/10/2025 மாலை இடம்பெற்றது. மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் திருமதி தட்சணகௌரி தினேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆரையம்பதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பூசகர் என் சிவாகரன் ஆன்மீக அதிதியாகவும், மண்முனைப்பற்று பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் எஸ் பார்த்தீபன், கணக்காளர் ஏ மோகனகுமார் மற்றும் நிர்வாக உத்தியோகஸ்தர் வி தவேந்திரன் ஆகியோர் பிரதம அதிதிகளாகவும், கிராம உத்தியோகஸ்தர் எஸ் டிலக்ஷன், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் திருமதி மலர்விழி மகேசதுரை, பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் திருமதி ராதா கமலதாசன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தலைவர் ப ரமேசன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது பூசை நிகழ்த்தப்பட்டு பூசைத்தட்டு அரங்கிற்கு எடுத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றல் மற்றும் ஆசியுரை இடம்பெற்றது. இவ்வேளையில் திடீரென பெய்த கடும் மழை காரணமாக நிகழ்வு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் நிகழ்வுகளை பூர்ணமாக தொகுத்து வழங்க முடியாமைக்கு மனம் வருந்துகின்றோம். புகுவாரவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போதும் காதன் மாடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதென கண்டே. நெருங்கிய தொடர்பு உடையது. அந்த வகையிலே கலைகளை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எமது இந்துக்களாகிய எமக்கு பெரும் முக்கிய கடமையாக இருக்கின்றது என்பதனை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு, எமது இந்த ஆலயத்திற்கு ஒரு அறநெறி பாடசாலை ஒன்று அமைய பெற்றால் அது மிகவும் சிறப்பாக அமையும்.